டோன்ட் ப்ளே கௌசல்யா. இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால தான் டாக்டர் நான் உங்களோட உதவி நாடி வந்திருக்கேன். இப்ப எங்க குடும்ப மானமே உங்க கையில தான் டாக்டர் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? நீங்க என்ன போலி டாக்டரா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்ப்பமாயிட்டா என்ன பண்ணுவாங்க? அபார்ஷன் தான். அபார்ஷனா? ஆமா டாக்டர். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க டாக்டர். அபார்ஷன் பண்ணிக்க உங்க தங்கச்சிக்கு ஓகேவா? அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு அவளுக்கே தெரியாது. அவ என்ன முடிவுல இருக்கான்னு எனக்கே தெரியாது டாக்டர். அதனால்தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி அவளையே இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க என்ன பண்றீங்க? அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளுக்கே தெரியாம அபார்ஷன் பண்ணிடுங்க. அபார்ஷன் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடலாமா? ஏன் டாக்டர்? பின்ன ஏன் பெர்மிஷன் இல்லாம என் கருவை கலைச்சிட்டாங்கன்னு உங்க தங்கச்சி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அபார்ஷன் பண்ண என்னையும் அதுக்கு காரணமா இருந்த உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி அபார்ஷன்லாம் டெய்லி நாட்டுல அடிக்கடி நடக்குதே. அதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா நடக்குது. அப்படி பண்ற டாக்டர் நான் இல்ல. இந்த விஷயத்துல உங்க தங்கச்சியோட முழு சம்மதம் வேணும். அதோட அவங்க ஹெல்த் கண்டிஷன் பக்காவா இருக்கணும். அப்பதான் அபார்ஷன் பண்ண முடியும். டாக்டர் சாரி கௌசல்யா, தப்பான விஷயத்துக்கு என்ன கம்பல் பண்ணாதீங்க. கிளம்புங்க. கௌசல்யா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லீகலா அபார்ஷன் பண்ற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ரிஸ்க் எடுக்காத. இதுல உங்க லைஃபும் அடங்கி இருக்கு. பி கேர்ஃபுல். அடியே டாக்டர், உன்னை அபார்ஷன் பண்ண சொன்ன இல்ல அத ரூல்ஸ் எல்லாம் பேசி தட்டி கழிக்கிறியா? மவள நானே ஆபரேஷன்ல இறங்குறேன். அடி பாவி, அப்படி பாவி, சொந்த அக்கா வாழ்க்கைக்கே சூரிய வைக்க பாக்குறியே. நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? என்ன பில்லியாக்கி இப்படி செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டாலே. ஏ லாவண்யா, லாவண்யா, என்னக்கா? என்ன பண்ற? குளிக்க போறேன்க்கா. சீக்கிரம் குளிச்சுட்டு வா. என்ன பப்பாளி கண்டுபிடி வச்சிருக்கா? என் மேல கோவம் வரதான் அக்கறை ஜாஸ்தி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாயா சாப்பிட்டா நல்லதுன்றது அவளுக்கு தெரியும். ஐயோ போனை வச்சுட்டேன். சொதப்பிட்டாரே. ஐயோ, இவர் சாப்பிட நான் கட் பண்ணி வச்சனா? இம்ச பிடிச்ச புருஷன் ஏன் நிம்மதி கிடைக்கிறதே குறியா வச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் நம்ம கடைக்கு போய் பப்பாளி வாங்கணுமா? வேண்டாம், பப்பாளி ராசி இல்ல. வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். கிச்சனுக்குள்ள போனதான் மூளை நல்ல வேலை செய்யும். வெல்லம், எள்ளு, எள்ளு வெல்லம், சூப்பர். உடனே அபார்ஷன் ஆயிடும். இவ்வளவு மட்டமா யோசிக்க வச்சுட்டாலே. எல்லாம் என் தலை எழுத்து. என்னெல்லாம் செய்ய வச்சுட்டா என்ன பண்றதுனே தெரியல. ஏ லாவண்யா, வீணா போனவளே, உள்ள என்ன பண்ணி தொலைக்கிற? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. என்னது, யாரையுமே காணோம். அட
என்னது இது? நன்னா இருக்கே. வர வர கௌசல்யா விதவிதமா என்னமோ பண்றா. நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. ஐயோ மாமி சாப்பிடு 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 சாப்பிடு. சாப்பிட்டியா? எல்லாத்தையும் தின்னுட்டியா? இந்த கிண்ணத்தை மட்டும் எதுக்கு விட்டு வச்சிருக்க? இதையும் அப்படியே முழுங்கி தொலைய. எது கிடைச்சாலும் இந்த வாயில தின்னு தொலைச்சிருவியா? இது என்ன வாயால காவவா? இல்லடி, முதல்ல டேஸ்ட் பண்ணி பாப்பேன். நன்னா இருந்ததுன்னா சாப்பிட்டுருவேன். வாயில கட்டு முளைக்க நாசமா போக. ஏன்டி எல்லாரும் என் வயிற்றுலயே கொட்டிக்கிறீங்க? அப்போ எல்லாரும்னா எனக்கு போட்டியா யாரும் இங்க ஓசி வாங்க வந்துட்டாங்களா? சாவடிச்சிரும் உன்னை. ஏய், யார கேட்டு இதை நீ எடுத்து சாப்பிட்ட? யார கேட்ட நீ? யார கேட்ட? இரு இரு இரு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? தம்மா துண்டு வெல்லம் அதுல என்னவோ கலந்து இருந்தது, ரொம்ப நன்னா இருந்தது. சாப்பிட கூடாதா? பீட 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 பீட. யார கேட்டு எடுத்து சாப்பிட்ட? எத்தனை தடவை இதையே கேட்டு இருப்பேன். விட சாப்பிட்டாச்சுல்ல. ஐயோ, டார்ச்சர் பண்ணுது. என்ன நீ ரொம்ப ஓவரா பில்டப் பண்ற? இப்போ உனக்கு என்ன வெல்லம் தானே வேணும்? ஆமா. 100 ரூபாய் பணம் கொடு, போய் வாங்கிட்டு வந்து தரேன். 100 ரூபாயா? இத்தனோண்டு வெல்லம் வெறும் 5 ரூபாய் தான். உனக்கு நான் 100 ரூபாய் தரணுமா? போயிட்டு வர சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் யாரடி தருவா? வேணாம் மாமி. என் திட்டத்தை ஸ்பாயில் பண்ணி என்ன கடுப்பேத்தன. உன்னை நான் பாயில் பண்ணிடுவேன். கௌசல்யா, வெள்ளத்துல டீ போடுவா. திட்ட யாராவது போடுவாளோ? இப்படியே பேசினா உன்னை நான் டீ போடுவேன். சரி 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 சரி, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் போயிட்டு அப்புறமா வரேன். அப்புறமா வராதே, அப்படியே போய் தொலை. முடியாதே, வருவேனே. வருவியா? சாப்பாட்டுல எலி மருந்து கலந்து உன்னை அப்படியே You are too late, கௌசல்யா. ஏற்கனவே செண்பகம் மாமி சாப்பாட்டுல எலி மருந்த வச்சு கொடுத்து பாத்துட்டா. இது பட்டு போன்ற மேனி. நான் பட்டு போகல. பாவம், எலி மருந்து வாங்கின காசு வேஸ்ட் 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 வேஸ்ட். அப்படியா மவளை? இன்னைக்கு உன் குடல நான் ஆசிட்ட ஊத்தல. இந்த ஆசிட் பட்டு போதா இல்ல உன் மேல படாம போதா போக்குறேன். அக்கா கூப்பிட்டுட்டே இருந்தியே, வரவா? ட்ரெஸ் பண்ணிட்டல, மேக்கப் போட்டு அங்கே இரு, வந்து தொலைக்காத. கூப்பிடும் போதெல்லாம் வராம இப்ப வந்து வேற வானு. நல்ல பொண்டாட்டி. என்ன எட்டு போடுறான்? டேய் இங்க வா. என்னடா பிள்ளையார் கோயில சுத்துற மாதிரி சுத்துற? இல்ல டைம் என்னன்னு கேட்கலான்னு. அத என்கிட்ட கேளுடா, என்கிட்ட கேளு. சொல்லுங்க. வாட்ச் இல்ல, இருக்கிறவங்கிட்ட போய் கேளு போ. அத்தாச்சி வாட்சி கேட்டிருக்காங்களே. ஐயோ, அது ஓடாதுடா. இங்க ஓடுதான்னு பாக்குறேன். டேய் கொன்று வராஸ்கல், போடா. ஓடி பண்ணாதாடி பயல. ஐயோ, அழகா ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை சோறு போட்டு காப்பாத்துறத விட ஊருக்காரங்கிட்ட பாதுகாக்கிறதே பெரிய வேலையா இருக்கே. அம்மாடி, நீ இனிமே தலையை குனிஞ்சுக்கிட்டே நட. சிரிச்ச முகமா இருக்கிறியா? பாக்குற பயலோ தப்பா நினைச்சிடறானுங்க. இனிமே உன்னை கோணியை போட்டு மூடிதான் கூட்டிட்டு வரணும் போல இருக்கு. எங்க நாம இப்ப எங்க போறோம்? 4வது தெருவுக்கு ஹனிமூனுக்கு போறோம். என்னடி முறைக்கிற? புறப்படும் போது கேட்க வேண்டிய கேள்வியை போய் சேரும் போது கேட்கற. அந்த கோட்டி பையன் இருக்கானே, அவன் கடனை வாங்கிட்டு 1 வருஷமா கொடுக்காம டபாய்க்கிறான். அதனால நாம நம்ம ஸ்டைல்ல அங்க போய் தங்கி கடனை வசூல் பண்ணிக்கிட்டு வரப்போறோம். என்ன பொழப்போ? வட்டி கூடுற பொழப்பு தாண்டி. இது தெரியாம தான் என் கூட ஃபேமிலியை ரன் பண்றியா நீ? போட்டேன்னா வா. ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. தர்மம் பண்ணுங்கய்யா. ஏன்டா நான் தர்மம் பண்ணதே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? இங்க பாரு, இவளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறேன்னு அதுவே பெரிய தர்மம் தான்டா. எனக்கு தர்மம் பண்ணுங்கய்யா. உனக்கு தேவைன்னா நீ பண்ணிக்கடா. இங்க பாரு, உனக்கு பசிச்சா நீ தானே சாப்பிடுற. அந்த மாதிரி உனக்கு தேவைன்னா நீ தான் தர்மம் பண்ணிக்கணும். அது இல்லைங்கய்யா, எனக்கு பிச்சை போடுங்கய்யா. ஓ, பிச்சை போடணுமா? அத அப்படி கேட்க வேண்டியதான்டா மூதேவி. அதை விட்டுட்டு தர்மம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ற. ஒரு நிமிஷம். சாரி, ஏன் ஜோபின்னு நினைச்சு கையை விட்டுட்டேன். என்ன இது? இந்திய நாணயம் 25 பைசா உனக்காக பிச்சையா போட்டிருக்கிறேன். இது செல்லாதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணிடுச்சா? ஐயோ, இந்த மாதிரி 13 25 பைசா வீட்டுல இருக்கு, செல்லாதுன்னு சொல்லிட்டா எனக்கு பெருத்த நஷ்டமாச்சே. போயா நீயும் உன் காசும். இந்தாயா, உன்கிட்ட போய் பிச்சை கேட்டேன் பாரு. டேய், பிச்சை கேட்கறது சுலபம், அதை போடுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உனக்கு? அப்படியா? அம்மா தாயேன்னு சொல்லு. அம்மா தாயே. ஏய், இப்படி கேட்டா எவனா பிச்சை போடுவானா? அதுக்குன்னு ஒரு மாடுலேஷன் இருக்கு. தெரியும் 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 தெரியும். அம்மா தாயே. இப்ப பாரு. இந்தா. தேங்க்யூ. ஆமா,
நீ இந்த ஏரியாவில் தான் அடிக்கடி சுத்திக்கிட்டு இருப்பியா? இல்ல வாழைப்பழம் வேணும்னா உன்னைய வந்து மீட் பண்ணலாம்னு தான். அட தூ. டேய் இப்படி அடிக்கடி துப்பாத, நாக்கு வந்து செத்து போயிடுவேன் ராஸ்கல். எங்க மானம் போகுது. போனா துரத்திட்டு போய் பிடிக்க வேண்டியதானே? அடச்சி, இனிமே உங்க கூட வரவே மாட்டேன். வேற யார் கூட போக போற? ஐயோ, வீட்டை விட்டே வரமாட்டேன்னு சொன்னேயா? அப்படி சொன்னியா? பக்குன்னு ஆயி போச்சு. வா போலாம். வா, கடங்கார நாய்க்கு படிக்கட்டு வேற. அம்மா சூப்பா. கோட்டி ஐயா. எவன்டாவா கோட்டீஸ்வரங்கிற என் பேரை சுருக்கி கோட்டின்னு கூப்பிடுறது? காது பிஞ்சிரும், வாடா வெளியில. டேய் வா வா வா, எங்க ஓடுற? ஆமா, ஐயாவை கோட்டீஸ்வரன் தான் கூப்பிடணுமா? கோட்டின்னு கூப்பிட்டா கோச்சுப்பீங்களா? அது இல்லைங்க, வந்து இருடா இருடா, ஏன்டா வெறும் கையிலேயே மாவு பேசுகிற? வந்து என்னங்க நீங்க பாட்டுல வீடு தேடி வந்துட்டீங்க? தலையெழுத்துடா. பணம் வாங்கும்போது நீ என் வீடு தேடி வந்த, திரும்ப வாங்க நான் உன் வீட்டை தேடி வந்திருக்கிறேன். எங்கடா பணம்? இப்போ பணம் இல்லைங்க. பரவாயில்ல, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வாங்கிட்டு போறேன். அது இல்லைங்க, பணம் கிடைக்க இன்னும் 2 நாள் ஆகும். 2 நாளா? 3 நாள் கூட ஆகணும்டா. நான் இங்கேயே தங்கி வாங்கிட்டு போறேன். ஆமா போ போ, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ, அப்பதான் வசூல் ஆகும். தள்ளுடா. சோ பாப்பா என்ன வெயிலப்பா. அம்மாடி பாடி அப்படி கொஞ்சம் தள்ளி போடு. என்னங்க நீங்க பாட்டுல நடு வீட்டுல வந்து உட்காந்துட்டீங்க? ஏய், நான் ஏதோ லாரி வரும்போது நடு ரோட்ல உட்கார்ந்த மாதிரி நீ எப்படி ஷாக் ஆகுற? இங்க பாரு, நீ பணத்தை கொடுத்தாதான் நான் இடத்த காலி பண்ணுவேன். இல்லன்னு வச்சுக்கே, அது வரைக்கும் சோறு தண்ணி தாம்பூதியம் எல்லாம் எங்க 2 பேருக்கும் இங்கதான். வாங்கம்மா, நீங்க தான் கோட்டி பொண்டாட்டியா? ஆமா. வேண்டா வெறுப்பா குடும்பம் நடத்துற போல இருக்கு. வேதனை மூஞ்சிலேயே தெரியுது. போ, எங்க 2 பேருக்கும் குடிக்க தண்ணி கொடு. போ 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 போ. நீ ஏன்டா மச நிக்கிற? போய் பணத்தை ரெடி பண்ண வேண்டியது இல்லைங்க. இல்லையா? பணமே இல்லையா? இல்ல நீ என்கிட்ட வாங்கவே இல்லையா? இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கங்களேன்னு சொன்னேன். ரொம்ப பொறுத்துட்டேன்டா, 1 வருஷமா பொறுத்துட்டேன். இனிமே பொறுத்துக்க முடியாது. நீ பணத்தை வச்சாதான் நான் இடத்த காலி பண்ணுவேன். இந்தாங்க. கூடுமா, இந்தாம்மா. நீ குடிமா. நீ என்னம்மா தண்ணியை காட்டிட்டு நிக்கிற? போ, எங்க 2 பேருக்கும் டீ காபி ஏதாவது ரெடி பண்ணு. போ 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 போ. அப்படியே எங்க 2 பேருக்கும் மதியம் சாப்பாடுக்கும் ஏற்பாடு பண்ணு. நாங்க 2 பேரும் சுத்த சைவம், அதனால நான்வெஜ் ஐட்டமா ரெடி பண்ணு. அப்பா, யார்ப்பா இவங்க? அது நான் இவ புருஷன், இவ என் பொண்டாட்டி. ஐயோ, நான் அதை கேட்கலையா. நீ கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன்டா, இது என் ப்ராப்பர்ட்டி. யோ, கேனத்தரமா பேசிட்டு இருக்க? யாரியா நீ? எங்க வீட்டுல உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? டேய் சும்மா இருண்டா. ஓஹோ, அப்பன் கடன்காரன் புள்ள ரோசக்காரனா? டேய், உனக்கு அவ்வளவு ரோசம் இருந்தா உன் அப்பன் வாங்கின கடனை செட்டில் பண்றா. போய்கிட்டே இருக்கிறேன். டேய், இவன் தான்டா மீன் கடங்காரன். இவன் கடன் அடைக்கத்தான் என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். நீ கேட்க மாட்டேங்கிறியே. அப்பா, அதை பத்தி மட்டும் பேசாத. அந்த லாவணியா தான் எனக்கு பொண்டாட்டி. அந்த லாவணியாவை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. என்னடா 2 பேரும் மாத்தி மாத்தி காதை கடிச்சுக்கிறீங்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தலைவர. என் அக்கா ஒருத்தி ரொம்ப வசதியா இருக்கா. நீ போய் கடன் வாங்கு, அவ ஏழை ஆயிடுவா. சொல்றத கேளுங்க தலைவர. சொல்லு. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ண என் பைய கட்டிட்டானா என் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். சொன்னா எங்க கேட்க மாட்டேங்கிறானே. பையனை வித்து உன்னைய காப்பாத்திக்க பாக்குறியா? என்ன பண்றது, என் நிலைமை அப்படி. டேய் டேய், நிலைமை அது இதுன்னு சொல்லி நைஸா எனக்கு அல்வா கொடுக்க பாக்காத. என்ன பணம் வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயோ, இந்த கொண்டக்காரன் ஏமாற மாட்டேங்கிறானே. என்னது? அது ஒண்ணு இல்ல, உங்களுக்கு மதிய சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். ஏதோ திட்டிட்டு சமாளிச்சுட்டு போறான் திருட்டு பைய. அம்மாடி, கொஞ்சம் லேசா கால் அப்படி நீட்டேன். எதுக்கு? ரொம்ப லென்த்தா இருக்கு, பாதி கட் பண்றது. நீட்டுடி. அப்படியே தலைய வச்சு படுத்து லைட்டா தூங்குறேன். அப்படி தரையில பட. தரையில படுத்தா கொண்ட நசிங்கிடும் சொல்றேன், அத புரிஞ்சுக்காம குவாச்சிக்கிறேன். எவ்வளவு பெரிய யோக்கியனும் பொம்பளை விஷயத்துல அயோக்கியனாதான் இருப்பான் போல இருக்கு. ஏன் புருஷனும் அதே மாதிரி ஆயிட்டாரு. இந்த ஜென்மத்துல அவர் மூஞ்சில முடிக்க கூடாது, அந்த ஆள் பக்கத்துல படுக்க கூடாது. சோஃபா தாண்டி இனிமே உனக்கு பெட்டு, படுத்து தூங்கு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். என் பயம் எனக்கு,
புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இந்த நேரத்துல யார் பேசுறது? கிச்சன் பக்கமா? நான் என்னங்க பண்றது? எனக்கு என்னமோ தப்பா தோணுது. ரொம்ப பயமா வேற இருக்கு. என்ன கைவிட்ட மாட்டீங்கல்ல? நான் இருக்கேன்ல. உங்க அக்காவே இதை எதிர்த்தாலும் நான் கைவிட மாட்டேன். போதுமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே ரைட், ஐ வில் டேக் கேர். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். விஷயம் என் அம்மாவுக்கு தெரியும். அம்மாவுக்கும் தெரியுமா? அடி பாவி, எனக்கு நடந்த துரோகத்துக்குலாம் நீ உடந்தியா? நீ எல்லாம் ஒரு தாயா? ஐயோ அப்பா. தெரியட்டும் தெரியட்டும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எல்லாருக்கும் தெரியத்தானே போகுது. முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? அட பாவி, எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அசிங்கம். அது புரியாம லாஜிக்கா பழமொழியில சொல்றேன். ஐயோ ஏமாந்துட்டியே கௌசல்யா, ஏமாந்துட்டியே. நீங்க கவலைப்படாதீங்க. என்னடி உலகம், இதில் எத்தனை கலலம். சொந்தம் என்பது சிலந்தை வலை, பாசம் என்பது பெரும் கவலை, பந்தம் என்பது மந்தையடி, அதில் சுற்றும் பூமி சந்தையடி. நீங்க ஆம்பளை மனசு தளரக்கூடாது. நீங்க பயப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு கிளையண்டா என்கிட்ட வந்துட்டீங்க. உங்க அக்காவை இந்த பிரச்சனையில தலையிட விடாம உங்க பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன். மற்றவங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஊரை நமக்கு சோறு போட போது நாம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. ஓகேயா? கவலைப்படாம தூங்குங்க. நாளை காலைல ஆபீஸ்க்கு வாங்க. மற்ற எல்லாத்தையும் நேரில் பேசிப்போம். ஓகேயா? ரைட், குட் நைட், டேக் கேர். இங்க பாருங்க விவேக், எங்க அம்மா ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கலன்னு ஏதாவது கதை சொன்னீங்க, அப்புறம் என் மாமா உங்களை சும்மாவே விட மாட்டாரு. அவர் பெரிய டிடெக்டிவ் ஆபீசர், தெரியும்ல? சச்சா, நான் உன்னை மிரட்டலடா. என் பயம் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஐ லவ் யூ ஸோ மச். நான் வச்சிடுறேன். குட் நைட். என்ன பாக்குற? பேக தூக்கிட்டு கிளம்பு. அடியே, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தபடி. இனிமே வாழ போறது நான் தான். நீ இங்க இருந்தா எனக்கு டிஸ்டர்பா இருக்கும். கிளம்பு. அடி பாவி, அடி பாவி, சொந்த அக்காவே வெளியே போ சொல்றியே. உனக்கே இது வெக்கமா இல்லடி? ஆசை வெக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நானும் இஷ்டப்படுறேன், மாமாவும் இஷ்டப்படுறாரு. எங்களை பிரிக்க நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? போடி. டீயா? என்னையா? ஆமாண்டி கொய்யா, உன்னதான். போ. அவளே உன்னை சும்மா விட மாட்டேடி. எனக்கே சக்கல்கே வர. என்னடி பண்ணுவ? இன்னையோட காலடி ஓங்கி அடிச்ச கோவல 1.5 டன் வெயிட் பாக்குறியா? 1.5 அடி ஹைட், நீ அடிச்ச 1.5 டன் வெயிட்டா? ஏய் ஆய மூட்ரி ஆரம்பிச்சடி. கச்சே, கனவா? ஐயோ, இந்த கனவு சீக்கிரமே நிலவாயிடு போல இருக்கே. கடவுளே, இந்த மாதிரி நிலைமை வராம பாத்துக்குப்பா. கௌசல்யா, கௌசல்யா, எப்போ வந்த? இப்ப நான் வந்த மாமி. அப்படியா? என்ன நீ இப்பெல்லாம் ஓ வீட்டுல இருக்கிறத விட எங்க வீட்டுல தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. நான் துளசி செடியா இருந்தப்போ என் வீட்டு முற்றத்துல இருந்தேன். ஆனா
இப்ப என்ன கள்ளிச்செடியா ஆக்கிட்டாங்க. அதான் கண்ட இடத்துல இருக்க.